சார் அப்புறமா கால் வீக்கத்தோட கடந்தேன்னு சொன்னீங்க. அப்படி எப்பதான் வந்துச்சு? எப்படிதான் வந்துச்சு அந்த கால் வீக்கம்? மாப்பிள நம்மளுக்கு வந்து அந்த தருணத்துல வந்து நான் சொன்னேன்ல, படிப்புடைய அருமை அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆமா, ஆமா. படிச்சிருந்தா நம்ம அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்க மாட்டோம் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. படிக்காததுனால நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட போனதுனால இந்த நிலைமை வந்துருச்சு. ஆமா, படிச்சிருந்தா நமக்கு அந்த நிலைமை வந்திருக்காது, வந்திருக்காது. வாய்ப்பே இல்ல. அதனால படிப்புடைய அருமை அப்பதான் நம்மளுக்கு தெரியுது. படிப்புனா என்னன்னு சொல்லிட்டு என்ன? ஆமா, படிச்சிருந்தா ஒன்னும் ஃபர்ஸ்ட் எல்லாம் அடுத்து பின்னாடி கிடைச்சிருந்தா எப்படியாச்சும் ஒரு வகையில மாப்பிள இந்த மாதிரி வேலைக்கு வர மாட்டோம். இந்த மாதிரி கேட்டு திறந்து விடுறோம்னு சொல்லி வந்து மாட்ட மாட்டோம்ல. எப்படி படிச்சவங்க இந்த வேலைக்கு போக மாட்டாங்கல்ல. கண்டிப்பா வர மாட்டாங்க. அதனாலதான் அந்த படிச்சவங்க எப்படியாச்சும் ஒரு நாள் வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. ஆமா, உண்மை. ஒரு 10 வருஷம் வேலை கிடைக்க கூட எப்படியாவது ஒரு நாள் கிடைச்சிரும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளாம் எவ்வளவு பேர் பாத்துருக்கோம். ஆமா, உண்மைதான். வேலை கிடைக்காம நம்ம சொல்லுவாங்க, படிச்சவனுக்கு வேலை கிடைக்காம திடுறாங்க, இவங்க வேலைக்கு போகாம இருப்பாங்க. அந்த இவங்கள சோம்பேறித்தனம். அதனால ஆனா வேலை கிடைக்கத்தான் செய்யும். படிச்சவங்க வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சம்பளம் குறைவா இருந்தா அப்பதான் தூக்கலாம் போயிருந்தா. ஆமா, அதுலயே ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. எல்லாரும் சொன்னாங்களா படிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு. படிப்பு யாரும் அப்பதான் தெரியும். ஆனா படிக்காதவங்க எல்லாத்துக்குமா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஒவ்வொரு விதமா ஒரு விதமா அமையும். என்ன இப்ப குறைஞ்சிச்சு? அப்ப அந்த கால வீக்கத்தை பாருமாப்ல, அந்த வண்டுக்கடி எந்த வண்டுன்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து அந்த கால் என்ன செய்யுதுன்னா வீக்கமா போய் எனக்கு தேவை அந்த ஒரு நாள் அந்த வீக்கம் கூடிட்டு இருக்கு. அதான் கூடுதான் செய்யுது, குறையல. அந்த மசாலா டப்பா, ஆமா, அது அந்த மசாலா ஒண்ணுதான் அங்க மருந்த. அது மருந்தா என்னன்னு தெரியல. நான் ஏன் நோக்க மஞ்சள் பொடியத்தான் நம்ம போடுவோம். இதுவா இருந்தாலுமே மஞ்சள் தூளை போட்டு அரைச்சு தானே தடவுவோம். ஆமாமா. சரி, இதுலாக எப்படி மஞ்சள் தூள் கலந்து தானே இருக்கு. ஆமா, அப்படி அப்படின்னு நினைச்சுதான் அதையே தடவிக்கிட்டே இருக்கேன்னா ஒன்னும் சரியாரமா தெரியல. இப்படி ஊதிக்கிட்டே தான் போகுது, நாள் போக. சரி, ஆஸ்பத்திரி போறதுக்கு போன வேற அப்பிட்டு போயிட்டான். ஆமா, போனவன் வரவும் மாட்டேங்கிறான். வந்தாண்டாலும் எப்படியாச்சும் சொல்லலாம். ஆமாமா, எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் பாரு. போனு வேற இவன் அப்பிட்டு போயிட்டான், கால் வேற ஒரு பக்கம் வீங்கிக்கிட்டே போகுது. அப்ப என்னடா இப்படி என்னடா செய்யறது நானும் சொல்லி பாத்துக்கிட்டு அந்த இதையே தடவிக்கிட்டே இருக்கிறான் திருப்பி. குணமாச்சா இல்லையா கடைசி? கால் அதுக்கப்புறம் பாரு மாப்பிள போக அப்படியே ஒரு மாதிரியா பொத்துருச்சுடா. அந்த மசாலாக்கு பொத்துச்சா இல்ல அந்த இது கடிச்சதுல பொத்துச்சா அப்படின்னு தெரியல. அப்படியே வடிய ஆரம்பிச்சு மாதிரி கால்லாம் உச்சபட்ச டேமேஜ் ஆயிருச்சு எனக்கு. டேமேஜ் ஆகி என்ன சரி எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள. இது இப்படி இருந்துச்சடா. வந்து இவன் வந்தாண்டாலாச்சும் நான் காலை காமிச்சு அதை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில போய் ஏதாச்சும் ஒண்ணு போட்டுலாம் பாருவான். இவன் வந்து அந்த கோவத்துல போனவன் வரவே இல்லைடா. திருப்பி மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க. கஷ்டம்லப்ப அது அந்த வெயில் அட்டிக்கிற வெயிலுக்கு இந்த காலில் அந்த விண்ணு தெரிக்கிறதுக்கு ஒரு தடவை இறந்தமாக்க அது அன்னைக்கோட முடிஞ்சிடும். இது வந்து டெய்லி சாவுற மாதிரி இருக்குது. விளையாங்கிட்டே இல்லையா? இறப்பு வரப்போகும்போது ஒரு தடவை இறந்துட்டோம்னு இது என்னடாண்டா கிளைமேட் பிரச்சனை மாப்பிள. உலகத்திலேயே இந்த சவுதியில மாதிரி ஒரு வெயில் எங்கேயுமே இருக்காது போலடா. வீக்கம் ஒரு பக்கம், அந்த கிளைமேட்டு அதான் வெயில் மாதிரி மாப்பிள கொடுமை. சவுதியில குளிரையாவது சமாளிச்சிடலாம் போலடா, அந்த வெயில சமாளிக்கவே முடியலடா. அந்த கால் வீக்கத்துக்கு அந்த அட்டிக்கிற அந்த சூட்டுக்கு அப்படி விண்ணு எனக்குலாம் ஒரு இடத்துல காலை வெட்டி தூக்கி போட்டுலாம்லாம் தோணுது. அந்த மாதிரி இருக்கு. ஏடா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வலி. அப்ப இந்த மசாலா தூளை போட ஒரு பக்கம் எரியுது, கால் வீங்கிக்கிட்டு வர போகுதா. தண்ணி அப்படின்னு சொல்லிய நான் என்ன செஞ்சேன், இந்த இலை அந்த ரிம்ஸும் வாங்கி அதை இந்த குளிஞ்சி மாதிரி இருக்கு, குட்டி குட்டியா அதோட இலை இருக்கு. ஆமா, அந்த இலை அதை என்ன செஞ்சேன்னா அதை கொஞ்சம் உருகிட்டு வந்து அந்த செடி ஒரு வித்தியாசமான செடி மாப்பிள. வெயில் காலத்துல அது என்ன செய்யும்டா, அந்த செடிக்கு நான் போய் சொல்றேன் எப்படியாப்பட்ட செடின்னு. அந்த இலையை உருகிட்டு வந்து கையில ஓட்டி இப்படி கசக்கி லேசா அப்ளை பண்ற, மேல தடவுறது கையில கசக்கிட்டு சார் மாதிரி. அது ஒன்னும் அவ்வளவு செட் ஆகல. கசக்கி போட்டு வத்தியப்ப அப்புறம் வந்து அந்த இது காந்துறதுன்னா இதுடைய இது என்னன்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல கால் வலி அந்த இதுன்னு தெரிக்கிறது தான். அப்ப அது என்ன செஞ்சா மொத்தம் அள்ளி வச்சுக்கிட்டு வேலையத்து போய் சொல்லுவாங்க பாரு, அந்த கதையாயி போச்சு. வேலை இல்லாதவங்க ஏதாவது செஞ்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்கிற மாதிரி அதை எடுத்து இந்த பூட்டு வச்சுக்கிட்டு பூட்டு இருந்துச்சு அந்த இதுல, அந்த நம்ம இதுக்கு கீழே அந்த போர்ட்டபிளுக்கு அந்த இது மாதிரி தர வந்து இரும்பு மாதிரி அதுல போட்டு அடிச்சு நச்சு எல்லாத்தையும் ஒரு மாதிரியா இப்படி குழப்பிட்டேன். அப்படின்னா நறுன மாதிரி தாங்க அரைக்கிறதுக்கு அம்மியா வச்சிருக்கோம், அரைக்க முடியும். அம்மியா இருக்கு. ஆமா, அப்ப தடவுற மாப்பிள்ள மறுபடியும் அதையும் தடவை பாக்கணும். இன்னும் வேலை நடக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. என்னடா இது, இதுவும் போட்டாச்சு அதுவும் போட்டாச்சு, இப்ப என்னடா பண்றது, இப்ப வந்தாண்டா தேவலை எனக்கு.
அதான் இந்த ஆப்ஷன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் சட்டுன்னு காலை காமிச்சு இப்படி இருக்குது கூட்டிட்டு போன்னு சொல்லிடுவேன். ஆனா வந்து அப்படி சொன்னாலும் கூட்டு போறாங்க, அப்படி போறாங்கன்னு வேற தெரியல. அப்ப என்னடான்னு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தண்ணி ஓடுறது வந்து புண்ணா போகுது. ஐயா ஆமா, தண்ணி புண்ணா போய் அரிச்சுக்கிட்டு இப்படி அதை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குறது. சலஞ்சி இல்ல வந்துருமே, நடக்க வேற முடியல மாப்பிள்ள. அந்த சோறு வரைக்கும் ஆக்கி வச்சுட்டு அங்கனுக்குள்ளேயே உருண்டுக்கிட்டு அப்படியே கிடப்பேன். சோறு ஆக்கி திங்கவும் முடியல. காலு கொஞ்சம் சரியா இருந்தா நம்ம ஏதாச்சும் ஆக்கி திங்கலாம். அது ஒரு பக்கம் திங்க முடியல. மன உளைச்சல் ஒரு பக்கம், இந்த காலு வலி ஒரு பக்கம். என்னடா இது இப்படியே போகுதாடா, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னுக்கிட்டு நானும் கிடக்குறேன். இவன் வந்தாண்டா தேவை நம்ம கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து ஊசியை கீசியை போட்டு வந்து கடந்துருவோம். அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதான் சோறு வேற நான் ஆக்க முடியல. எனக்கு பசி கொடுமை வேற, சரியான பசி. உட்காந்து ஆக்க முடியல, படுத்த படுக்கையிலே கிடக்குறேன். கேட்க நாதி இல்லாம கிடக்குறேன் நான் பாட்டுக்கு. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல. ஆமா, எவ்வளவோ கஷ்டங்கள் யாரோ எவ்வளவோ பட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இது பண்ண ஒரு அலாரம் பண்ணிடுச்ச மாதிரி இது பின்னோக்கி போயிருச்சு. பல வருஷங்களுக்கு பின்னோக்கி போன மாதிரி ஆயிடுச்சு. 1 மில்லியன் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆதி மனிதங்கள் வாழ்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்மளுக்கு கதையும். அப்ப இந்த இதையும் போட்டு பார்த்தா அந்த புண்ணு என்ன செய்யுதுன்னா, அந்த புண்ணு வந்து சொரிஞ்சு காலு ஃபுல்லா புண்ணு மாப்பிள்ள. மாதிரியான புண்ணா போயிருச்சு காலு. ராத்திரியானா ஒரு பக்கம் தூங்க முடிய மாட்டேங்குது. பகலானா இந்த வேதனையை அனுபவிக்க முடியல. இந்த புண்ணு இப்படியே அந்த போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகி போச்சுன்னு தெரியுமா, கால் அப்படியே கருப்பா போயிருச்சு. அந்த ஒரு மாதிரியான கருப்பா அந்த இதுனா இப்படி மடிச்ச மாதிரி வரும். ஆமாமா, சுருக்கமா அந்த மாதிரி சுருக்கமா போயிருச்சு. போனதோட நானு ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வலி தன்னால குறைஞ்சிருச்சு. அதுவா அந்த இது வந்து கருப்பா போய் ரொம்ப நாள் இருக்கு அந்த மாதிரி வலி. ஆமா, அது இன்னைக்கு உடனே அது வரைக்கும் வரலையடா. கல் நெஞ்சம் கொண்டவன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு விட்டுட்டு வந்தாம போனை அப்பிட்டு வந்துட்டோம்னா போய் பாப்போம்ல. இந்த இது 6:30 வரைக்கும் எப்படி ஒரு 10-15 நாள் ஆயிருக்கும்ல, அது வரைக்கும் வரல. அவன் என்ன தெரியுமா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அது தண்ணி இறக்கியாச்சு, இப்பதான் இறக்கி இருக்கிறோம். தண்ணி அவனுக்கு இருக்கு, சாப்பாடு இப்ப கொடுத்துட்டோம், எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அப்ப எப்படி பார்த்தா அவனுக்கு 1 மாசத்துக்கு ஓடும். அது வரைக்கும் அவன் போக கூடாதுன்னு கிடக்குறான் போல. போன எப்படி வந்தான், உயிரோட இருக்கிறானா இல்லையா, இல்ல என்ன நடந்துச்சு ஏது செஞ்சாண்டு. ஏன்னா இப்படி ஒரு மனிதங்களை வந்து பாக்கலாம் போல நம்ம பார்த்தது இல்லப்பா. எப்படியா போட்டு ஆளுக்குமே இந்த நம்மளால எடுத்துட்டு இருந்தோம்ல, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கோவமா இருந்தாலும் ஒரு இறக்கம்னு ஒண்ணு வந்துடும். இந்த மாதிரி காலம் அந்த இது கருப்பா போயிருச்சுல. அப்போ கருப்பு கொஞ்ச நாள் நடக்க முடியுது எனக்கு. அப்புறமா நடக்க பாத்ரூம் கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல. அந்த மாப்பிள்ள பாத்ரூம் அங்க இல்ல. அது ஓப்பன் பாத்ரூம் தான், என்ன கஷ்டம் தானே. ஆமா, ஓப்பன் பாத்ரூம் குத்த வைக்க முடியாத, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அப்ப இந்த கருப்பா மாறினதுக்கு போற மாப்பிள்ள அந்த சொன்ன சுருக்கமா கால்லாம் வந்துருச்சுண்டு. ஆனா அந்த புண்ணு இன்னும் போகல. ஒரு காலு தான் இந்த காலு. அப்ப அந்த புண்ணு இன்னும் போகல. புண்ணு போயிடுச்சுன்னா அந்த இதெல்லாம் அந்த தலைமை மாதிரி அதெல்லாம் இருக்குது. மாதிரி கொசன்னு சீக்கிக்காரங்க கால் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு காலு. அதையும் போட்டுக்கிட்டு இந்த பாம்புகளுக்குள்ளையும் இந்த நட்டுவாக்களையும் இதுகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இனிமே பார்த்தா பயம் வந்துருமா, பூச்சி எல்லாம் பார்த்தா இனிமே. ஆமா, பயம் வந்துருச்சு. இதுல ஒரு என்னன்னு பார்த்தாக்க, இப்ப இந்த படுத்த படுக்கையில ஒரு 15-20 நாள் வரைக்கும் கிடக்குறேன் பிடிய. அது வரைக்கும் வரலையடா மாப்பிள்ள. குடும்ப வேற பிடிக்க முடியல எனக்கு, ஓட முடியல. வாரு கறி சாப்பாடும் கட்டாயிருச்சு. மசாலா கஞ்சி தானே மறுபடிக்கும் அந்த சோறு. என்ன ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்டா, எதானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அரிசி இருக்கு பாரு, அது மட்டும் பிளஸ் உங்களுக்கு. ஆமா, சோறை தின்னுட்டே கடந்துடலாம்ல எப்படியாவது. கஞ்சி தண்ணி ஊத்தி எடுத்து குடிச்சிடலாம். கஞ்சியை குடிச்சிட்டு அதுவும் பழகி போயிருச்சு காலப்போக்குல. அந்த சோறு அப்புறம் அதுல தண்ணி ஊத்தி கஞ்சி, இந்த மசாலா தண்ணி, இப்படியே அதுவும் பழகிருச்சு. எல்லாமே பழகுங்கிற மாதிரி இது எனக்கு பழகிருச்சு. இதையே தின்னுறப்போ இந்த இடையில நம்மளுக்கு கறிக்கு வந்து இது இருக்கு, உடும்பு. அப்ப இதை வச்சு ஓட்டிடுவோம்னு அது வந்த சாப்பாடை பத்தி பெருசா நான் கேர் பண்ணல. இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதுவே வச்சு நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு. நல்ல வேலை அரிசியாச்சும் வாங்கி தந்தானே, அது மட்டும் இருக்குது. அரிசி இல்லைன்னா என்ன செய்யுது தங்க பாலைவனத்துக்கு திரும்ப வந்து தரவான தெரியல, அந்த அளவுக்குள்ள பாயிடுச்சு உங்களுக்கு. அப்ப காலு இப்படி ஆகி சரியாகி நான் போய்கிட்டு இருக்கீங்களா பாத்தீங்கன்னா மாப்பிள்ள, ராத்திரியில வந்து ராத்திரியும் சூடு தானே. இந்த திருடங்க எல்லாம் மாப்பிள்ள நைட்டுல தான்டா திரியிறாங்க.
அது சரி. எப்படி திருடுறாங்க தெரியுமா? அது ஏற்கனவே சொன்னா பாத்தியா, மோட்டர் திருடாங்க வருவாங்க அப்படின்னு. ஆமா வந்துட்டு போட ராத்திரி நான் தூங்கிட்டு கிடக்குறான், திரும்ப வராங்க. ஒரு லைட் தெரியுது. அந்த லைட் நைட்ல வந்தானாக்க நம்ம ரூம்ல வந்து அந்த கண்ணாடிக்கு தான் அந்த லைட் அடிக்கும். அப்போ